Hello guys, welcome once again to Ignite Chemistry. நம்ம கார்போனில் காம்பவுண்ட்ஸ் லெசனை வந்து இப்போ ஓரளவு நம்ம ரியாக்ஷன்ஸ் ஆஃப் ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ், ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்டிஹைட்ஸ் கீட்டோன்ஸ் பற்றிலாம் ஒரு 4 வீடியோ வரையும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் இந்த கார்போனில் காம்பவுண்ட்ஸில் இந்த லெசன்லேயே ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் என்ன அப்படின்னு கேட்டால் அது ஆல்டால் கண்டென்சேஷன் தான். ஏன் அப்படின்னா இந்த ஆல்டால் கண்டென்சேஷனும் இல்லை இதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம கேனிசாரோ ரியாக்ஷன் அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் பார்ப்போம். இந்த 2 ரியாக்ஷனில் ஏதோ ஒரு ரியாக்ஷன் வந்து எல்லா மெயின்ஸ் அண்ட் எல்லா அட்வான்ஸ் பேப்பர்லையுமே வந்து அட்லீஸ்ட் ஒரு கொஸ்டின் ஆகுது இதுலேருந்து இருக்கும். ஸோ இப்போ அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரியாக்ஷன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்டால் கண்டென்சேஷன் பொறுத்தவரையும் இது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் பேஸ் வந்து 2 molecule of aldehydes or 2 molecule of ketone containing alpha hydrogen இருந்தது அப்படின்னா அதோட வந்து இந்த ஆல்டால் கண்டென்சேஷன் வந்து நடக்கும். பேசிக்கலி ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் பேஸ் இருக்கணும், 2 molecule of aldehyde இல்லைன்னா 2 molecule of ketone இருக்கணும். அந்த ஆல்டிஹைட் கீட்டோன்ல வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கணும். ஸோ இந்த ஆல்டால் கண்டென்சேஷன் பொறுத்தவரையும் இந்த ஆல்பா பீட்டா காமா இந்த நொட்டேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து ஜிஓஸ்கில நம்ம பார்த்துருப்போம். ஒருவேளை பார்க்கலனா கூட ஒன்ஸ் நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு லாங் கார்பன் செயின் இருக்கு அப்படின்னா இந்த சி டபுள் பாண்டோக்கு அடுத்து இருக்கிற கார்பனை நம்ம ஆல்பா கார்பன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்து இருக்கிற கார்பனை பீட்டா கார்பன் சொல்லுவோம். அதுக்கு அடுத்து இருக்கிறத காமா, அதுக்கு அடுத்து இருக்கிறத டெல்டா கார்பன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இந்த நொட்டேஷன் வந்து ஆல்டால் கண்டென்சேஷன்ல தெரியறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ சி டபுள் பாண்ட் இருக்கிற கார்பனுக்கு பக்கத்து கார்பன் வந்து ஆல்பா கார்பன், அதுக்கு அடுத்து இருக்கிறது பீட்டா, அதுக்கு அடுத்து இருக்கிறது காமா. சரியா? ஸோ இப்போ இந்த ஆல்டால் கண்டென்சேஷன் ப்ராடக்ட் அப்படின்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா பீட்டா ஆல்டால் ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம பீட்டா ஹைட்ராக்சி கார்போனில் காம்பவுண்டை சொல்லுவோம். அதே மாதிரி ஆல்டால் கண்டென்சேஷன் ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா ஆல்பா பீட்டா அன்சாச்சுரேட்டட் கார்போனில் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். பேசிக்கலி பீட்டா ஹைட்ராக்சில் கார்போனில் காம்பவுண்ட் அப்படின்னா பீட்டா கார்பன்ல ஒரு ஹைட்ராக்சி குரூப் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாலிக்யூல் நீங்க பாத்தீங்க அப்படின்னா தெரியும், இந்த கார்பன் ஆல்பா கார்பன், இந்த கார்பன் பீட்டா கார்பன். கரெக்டா? ஸோ பீட்டா கார்பன்ல ஒரு ஹைட்ராக்சி குரூப் இருந்தது அப்படின்னா அதை ஆல்டால் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதே மாதிரி ஒரு ஆல்பா கார்பனுக்கும் பீட்டா கார்பனுக்கும் நடுவில் ஒரு அன்சாச்சுரேஷன், நம்ம டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் எல்லாம் வந்து அன்சாச்சுரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ டபுள் பாண்ட் இருந்தது அப்படின்னா அதை வந்து ஆல்பா பீட்டா அன்சாச்சுரேட்டட் கார்போனில் காம்பவுண்ட். ஏன்னா ஆல்பா கார்பனுக்கும் பீட்டா கார்பனுக்கும் நடுவில் ஒரு அன்சாச்சுரேஷன் இருக்கு. அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆல்டால் கண்டென்சேஷன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஆல்டால் கண்டென்சேஷன் எப்படி நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நான் சொல்லியிருந்த மாதிரி ஆல்டிஹைட் குரூப் இருக்கணும், ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் பேஸ் இருக்கணும். சரியா? இது இருந்தாதான் நமக்கு வந்து ஆல்டால் கண்டென்சேஷன் நடக்கும். சரியா? இதோட மெக்கானிசம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆல்டால் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பேஸ் இருக்கிறதுனால இந்த பேஸ் வந்து ஃபர்ஸ்ட் போயிட்டு இந்த ஹைட்ரஜனை பிக் பண்ணும். ஏன் அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் வந்து அசிடிக் ஹைட்ரஜன். இந்த ஹைட்ரஜன் வந்து அசிடிக் ஹைட்ரஜன். ஏன் அப்படின்னா இதோட எலக்ட்ரோஃபிலிசிட்டி காரணமா இது என்ன பண்ணும் அப்படின்னா இங்கேருந்து எலக்ட்ரான்ஸை புல் பண்ணும். அதனால இந்த ஹைட்ரஜன் வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா அசிடிக் ஹைட்ரஜனா இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு மைல்டு அமௌண்ட் ஆஃப் பேஸ் இருக்கிறப்ப அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஹைட்ரஜனை போய் பிக் பண்ணும். ஸோ பிக் பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா அதுல H+ அது பிக் பண்றப்போ இங்க வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த கார்பன்ல ஒரு மைனஸ் சார்ஜ் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். இந்த மைனஸ் சார்ஜ் என்ன பண்ணும்னா அகைன் இந்த மைனஸ் சார்ஜ் போயிட்டு இன்னொரு மாலிக்யூல்ல இருக்கிற ஆல்டிஹைட் மாலிக்யூல்ல இருக்கிற எலக்ட்ரோஃபிலிக் கார்பனை அட்டாக் பண்ணுது. சரியா? இது அட்டாக் பண்றப்போ என்ன ஆகுதுன்னா ஃபைனலா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. இந்த ப்ராடக்ட்ல இந்த O- இருக்கு பாத்தீங்களா, அந்த O- வந்து நம்ம நியூட்ரல் ஆகிறதுக்காக ஒரு H+ கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபைனலா இந்த ஆல்டால் ப்ராடக்ட் கிடைக்கும். ஓகேவா? இந்த ஆல்டால் ப்ராடக்டை ஹீட் பண்ணோம்னா ஒரு மைல்ட் அமௌண்ட் ஆஃப் பேஸ் நமக்கு ஆல்ரெடி இருக்கு, அந்த பேஸோட சேர்த்து கொஞ்சம் ஹீட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஆல்டால் கண்டென்சேஷன் ப்ராடக்ட் கிடைக்குது. பேசிக்கலி கண்டென்சேஷன் அப்படின்ற வேர்ட் நம்ம கெமிஸ்ட்ரியில மோஸ்டா எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஏதோ ஒரு மாலிக்யூல்ல இருந்து இன்னொரு மாலிக்யூல் ஃபார்ம் ஆகிறப்ப, ஏன்ற ஒரு மாலிக்யூல்ல இருந்து பி மாலிக்யூல் ஃபார்ம் ஆகிறப்ப சின்ன மாலிக்யூல் H2O, NH3 இந்த மாதிரியான மாலிக்யூல்ஸ் வந்து நமக்கு வெளில போச்சு, ஈவன் CO2 இந்த மாதிரியான மாலிக்யூல் நமக்கு வெளியில போச்சு அப்படின்னா அதை வந்து கண்டென்சேஷன் அப்படின்னு சொல்லுவோம்.
ஆல்டால் பொறுத்தவரையில நீங்க ஆல்டால்ல இருந்து ஆல்டால் கண்டென்சேஷன் ப்ராடக்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு H2O உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா லீவ் ஆயிருக்கும். இப்போ இந்த இந்த இதுலிக்கும் இந்த ஆல்டால் கண்டென்சேஷன் ப்ராடக்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஹைட்ரஜன் மிஸ் ஆயிருக்கும், இந்த OH மிஸ் ஆயிருக்கும். அதுக்கு பதிலாக வந்து உங்களுக்கு ஒரு டபுள் பாண்ட் இருக்கும். ஸோ அப்போ பேசிக்கலி ஒரு H2O லீவ் ஆயிருக்கு, H2O கண்டென்சேட் ஆயிருக்கு. அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஆல்டால் கண்டென்சேஷன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ஆல்டாலோட மெக்கானிசம் வந்து நமக்கு தெரியறது முக்கியம். ஏன்னா மெக்கானிசம்ல இருந்தும் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இந்த மெக்கானிசம் கத்துக்கோங்க. பட் ஆனால் டைரக்டா ஆல்டால் கொஸ்டின் கேட்கறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் CH3CHO கொடுத்துட்டு 2CH3CHO NaOHன்னு கொடுத்துட்றாங்க. இப்படி கொடுத்துட்டு உங்கள்கிட்ட ப்ராடக்ட் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு எக்ஸாம்ஸ்ல வந்து ஃபுல்லா உட்காந்து கொஸ்டினை போட்டு ஆன்சர் கண்டுபிடிக்க டைம் இருக்காது. கரெக்டா? ஸோ அப்போ அதுக்கு நம்ம வந்து ஒரு ட்ரிக் வச்சிருக்கோம். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஆல்டால் மாலிக்யூலை வரைங்க. அதே மாதிரி இன்னொரு ஆல்டால் மாலிக்யூலை இந்த டபுள் பாண்ட் ஓக் மேல வரைங்க. சரியா? இப்போ வந்து நம்ம கண்டென்சேட் பண்றப்ப என்ன சொன்னோம், ஒரு H2O வெளில எடுக்கணும். கரெக்டா? அந்த H2O நம்ம எப்படி எடுக்க போறோம்னா இந்த CH3 இருக்குல்ல, இதுல இருந்து 2 ஹைட்ரஜனையும் இந்த ஆக்சிஜனையும் எடுத்து நம்ம H2O வெளில எடுத்துடுறோம். ஓகேவா? எடுத்து இந்த 2 மாலிக்யூலையும் நம்ம கனெக்ட் பண்ண போறோம். எப்படின்னா பேசிக்கலி இந்த டபுள் பாண்ட் இந்த O எடுத்துடுறோம், இந்த ஹைட்ரஜன் 3 ஹைட்ரஜன்ல 2 ஹைட்ரஜன் எடுத்துடுறோம். அப்பனா ஒரு ஹைட்ரஜன் மட்டும் தான் மிச்சம் இருக்கும். கரெக்டா? எடுத்துட்டு இந்த டபுள் பாண்டை வந்து இந்த கார்பனோட கனெக்ட் பண்ணிடுறோம். சரியா? இப்போ நீங்க ஃபைனல் ப்ராடக்ட் என்னன்னு வரைஞ்சிங்க அப்படின்னா CH3 CH டபுள் பாண்ட் CH CHO. ஸோ ஆல்டால் கண்டென்சேஷன் ப்ராடக்ட் எப்படி இருக்கணும், ஆல்பா பீட்டா அன்சாச்சுரேஷன் இருக்கணுமா, ஆல்பா பீட்டா அன்சாச்சுரேட்டட் கார்பனில் காம்பவுண்ட் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த மெக்கானிசம்ல பார்த்தா நமக்கு எப்படி வருது, இதே ஆன்சர் தான் நமக்கு இந்த ட்ரிக்லயும் வரும். ஓகேவா? இந்த ட்ரிக்கை நீங்க போட்டு போட்டு பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்டால் ப்ராடக்ட்ஸ் கண்டுபிடிக்கிறது, ஆல்டால் கண்டென்சேஷன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. சரி ப்ரோ, இப்போ நான் வந்து இந்த ஆல்டால் கண்டென்சேஷன் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சேன், பட் எனக்கு என்ன கேட்டாங்கன்னா இந்த ஆல்டால் ப்ராடக்ட் கேட்குறாங்க, அதாவது இந்த ப்ராடக்ட் கேட்குறாங்க, இந்த ப்ராடக்ட் நான் கண்டுபிடிக்கணும், அது எப்படி போறது அப்படின்னா திருப்பி நீங்க இந்த ட்ரிக்ல இதை கண்டுபிடிச்சிட்டு ஆல்டால் கண்டென்சேஷன் ப்ராடக்டை கண்டுபிடிச்சிட்டு இந்த டபுள் பாண்டை அழைச்சிட்டு பீட்டா கார்பன்ல ஒரு OH போடுங்க, ஆல்பா கார்பன்ல ஒரு ஹைட்ரஜன் ஆட் பண்ணுங்க. பண்ணிட்டா நமக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னா ஆல்டால் ப்ராடக்ட் கிடைச்சிரும். ஸோ ஆல்டால் கண்டென்சேஷன் ப்ராடக்ட்னா ஒரு இந்த மாலிக்யூல்ல ஒரு ஆக்சிஜனையும் 2 ஹைட்ரஜனையும் எடுத்துட்டு 2 மாலிக்யூலையும் சேர்த்து நமக்கு ஆல்டால் கண்டென்சேஷன் ப்ராடக்ட் கிடைச்சிருது. அந்த இதுல வந்து டபுள் பாண்ட் எடுத்துட்டு பீட்டா கார்பன்ல ஒரு OHையும் ஆல்பா கார்பன்ல ஒரு ஹைட்ரஜனையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், ஆல்டால் ப்ராடக்ட் கிடைச்சிரும். ஸோ இதுதான் வந்து நான் யூஸ் பண்ண சிம்பிளான ட்ரிக்கு. நீங்களும் வந்து இதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து ஃபாஸ்டா சால்வ் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம ஒரு கொஸ்டின் போட்டு பார்க்கலாம். எப்படி நம்ம வந்து அந்த எலிமினேஷன் ஆஃப் பேரியம் கார்பனேட் அண்ட் கால்சியம் கார்பனேட் ப்ரிப்பரேஷன்ல பார்த்தோம்ல, அதுல வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன், இந்த மாதிரியான கிராஸ் ப்ராடக்ட்ஸ் வரும், MNOலையும் சொல்லியிருந்தேன். யூசிங் MNO வச்சு நம்ம ப்ரிப்பரேஷன் பண்றப்பையும் நம்ம வந்து கிராஸ் ப்ராடக்ட்ஸ் உண்டு. அதாவது வந்து இந்த CH3COH வந்து CHO வந்து இன்னொரு CH3CHOட மட்டும்தான் ரியாக்ட் ஆகணும்னு இல்லை, இந்த CH3CHO வந்து இந்த HCHOடையும் கூடவும் ரியாக்ட் ஆகலாம். ஸோ இந்த பாசிபிலிட்டியும் இருக்கு. அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கிராஸ் ப்ராடக்ட்ஸும் பாசிபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஆல்டால்லையும் நமக்கு வந்து கிராஸ் ப்ராடக்ட்ஸும் வரலாம், செல்ஃப் ப்ராடக்ட்ஸும் வரலாம். அதாவது செல்ஃப் அப்படின்னா அதுவே அதோடயே ரியாக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அது செல்ஃப் ப்ராடக்ட். அதே மாதிரி இப்போ CH3CHO அதாவது அசிட்டால்டிஹைட் இன்னொரு அசிட்டால்டிஹைடோட ரியாக்ட் ஆகிக்குச்சு அப்படின்னா அது செல்ஃப் ப்ராடக்ட். அதே ஒரு அசிட்டால்டிஹைட் ஒரு ஃபார்மால்டிஹைடோட ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா அது வந்து என்னது, கிராஸ் ப்ராடக்ட். ஸோ இப்போ இதுல நம்மள்ட்ட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் ஆல் த பாசிபிள் ஆல்டால் கண்டென்சேஷன் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் செல்ஃப் ப்ராடக்ட்ஸ் எழுதணும், அதுக்கப்புறமா கிராஸ் ப்ராடக்ட் எழுதணும். ஓகேவா? அப்படி எழுதணும்னா நமக்கு என்ன கிடைச்சிரும், எல்லா பாசிபிள் ஆல்டால் ப்ராடக்ட்ஸும் கிடைச்சிரும். கரெக்டா? இப்போ நான் ஒரே பீக்கர்ல அசிட்டால்டிஹைடும் போட்டிருக்கேன், ஃபார்மால்டிஹைடும் போட்டிருக்கேன், NaOH போட்டிருக்கேன். இப்போ எனக்கு ரியாக்ஷன் வந்து அசிட்டால்டிஹைடுக்கும் ஃபார்மால்டிஹைடுக்கும் நடுவில் நடக்க வாய்ப்பு இருக்கு, ஒரு பாசிபிலிட்டி. இன்னொன்னு அசிட்டால்டிஹைடுக்கும் நடக்க வாய்ப்பு இருக்கு, ரெண்டாவது பாசிபிலிட்டி. மூணாவது பாசிபிலிட்டி ஃபார்மால்டிஹைடும் கிடையாது, ஃபார்மால்டிஹைடுக்கும் நடுவில் ஆல்டால் கண்டென்சேஷன் நடக்காது. ஏன், நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா இந்த ஆல்டிஹைட் கீட்டோன்ஸ் இருக்கு இல்லையா, அதுல வந்து ஆல்பா ஹைட்ரஜன் இருந்தால் மட்டும்தான் ஆல்டால் கண்டென்சேஷனே பாசிபிள். ஸோ ஃபார்மால்டிஹைட்ல நமக்கு நீங்க ஃபார்மால்டிஹைட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ ஃபார்மால்டிஹைட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா
இந்த மாலிக்யூல்ல ஆல்பா கார்பன் கிடையாது, இந்த ஆல்பா கார்பன்ல ஒரு ஹைட்ரஜன் கிடையாது. ஸோ அப்ப இந்த மாலிக்யூலால செல்ஃப் ப்ராடக்ட் கொடுக்க முடியாது, இதால கிராஸ் ப்ராடக்ட் மட்டும் தான் கொடுக்க முடியும். அப்பனா நமக்கு பாசிபிள் ப்ராடக்ட் என்னன்னா, ஒரு CH3CHO வந்து இன்னொரு CH3CHO ரியாக்ட் ஆகி ஒரு செல்ஃப் ப்ராடக்ட் கொடுக்கலாம், இது ஒரு பாசிபிலிட்டி. இன்னொன்னு CH3CHO வந்து HCHO ரியாக்ட் ஆகி ஒரு ப்ராடக்ட் கொடுக்கலாம். கரெக்டா? ரெண்டே ப்ராடக்ட் தான் நமக்கு பாசிபிள். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு நம்ம பார்த்தோம். என்ன ஆன்சர் வந்தது? தோ இந்த மாலிக்யூல் தான் வந்து செல்ஃப் ப்ராடக்டோட ஆன்சர். ஓகேவா? CH3 CH டபுள் பாண்ட் CH CHO, இது வந்து அசிட்டால்டிஹைடோட செல்ஃப் ப்ராடக்ட். கிராஸ் ப்ராடக்ட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நான் இப்ப சொன்ன ட்ரிக் படி பார்த்தோம் அப்படின்னா, இதை வந்து இங்க எழுதணும். கரெக்டா? இதை வந்து CH3CHO இங்க எழுதணும் அப்படின்னா, நம்ம இந்த டபுள் பாண்ட் எடுத்துட்டு இதுல இருக்கிற ஹைட்ரஜன் ரெண்டுத்தை எடுத்துட்டு இது ரெண்டுத்துக்கும் நடுவில் டபுள் பாண்ட் போடணும். கரெக்டா? ஸோ அப்படி போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிராஸ் ப்ராடக்ட் வரும் அப்படின்னா, CH2 டபுள் பாண்ட் CH CHO, இதுதான் வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா கிராஸ் ப்ராடக்டா வரும். அப்பனா நமக்கு ரெண்டு பாசிபிள் ப்ராடக்ட் தான் இந்த கேஸ்ல. பட் ஆனால் ஒருவேளை இங்க கொடுத்துருக்கிற ஃபார்மாலிட்டிக்கு பதிலாக வேற மாலிக்யூல் கொடுத்து அதுல வந்து ஆல்பா ஹைட்ரஜன் இருந்தது அப்படின்னா அதுக்கும் ஒரு செல்ஃப் ப்ராடக்ட் இருக்கும், நம்ம அதையும் வந்து என்ன பண்ணணும், கன்சிடர் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, ஃபைண்ட் ஆல்டால் ப்ராடக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல தான் நமக்கு வந்து என்ன அப்படின்னா மெக்கானிசம் இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து நமக்கு இந்த மாலிக்யூல்லேருந்து இந்த மாலிக்யூலுக்கு அட்டாக் பண்ணுமா, இந்த மாலிக்யூல்லேருந்து இந்த மாலிக்யூலுக்கு அட்டாக் பண்ணுமா அப்படின்னு தெரியல. ஸோ இப்போ நான் எந்த பாசிபிள் ப்ராடக்ட் கொடுக்கணும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் விஷயம் ஆப்ஷனில் கண்டுபிடிக்கலாம். கரெக்டாக ஆப்ஷனில் கண்டுபிடிக்க முடியும், அது ஃபர்ஸ்ட் விஷயம். நான் ஆப்ஷன் இங்கே எழுதலை, ஆப்ஷன் கொடுக்காம உங்கள்கிட்ட எது நடக்கும் அப்படின்னு கேட்குறேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எதில் அந்த மைனஸ் சார்ஜ் வந்து ஸ்டேபிள் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் அந்த பேஸ் வந்து என்ன பண்ணும், இந்த ஹைட்ரஜனை எடுக்கும். கரெக்டா? இந்த ஹைட்ரஜனை பிளக் பண்ணும். பிளக் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு இங்கே ஒரு மைனஸ் சார்ஜ் ஃபார்ம் ஆகும். அந்த மைனஸ் சார்ஜ் இதுல ஒரு தடவை ஃபார்ம் பண்ணி பாருங்க. இதுல ஒரு தடவை ஃபார்ம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எதுல ஸ்டேபிள் அப்படின்னு பாருங்க. எதுல ஸ்டேபிள் அப்படின்னா இந்த இதுல ஸ்டேபிளா இந்த இதுல ஸ்டேபிளான்னு பார்க்கணும். பார்த்தது வச்சுதான் நம்ம வந்து அடுத்த என்ன பண்ணலாம், அடுத்த ஸ்டெப் வந்து எதுலேருந்து மூவ் பண்ணலாம் அப்படின்னு தெரியும். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதுல தான் வந்து ஸ்டேபிள். ஏன் அப்படின்னா இது ரெசனன்ஸ் ஸ்டெபிளைஸ்டா இருக்கு. கரெக்டா? இது வந்து இப்படி ரெசனேட் ஆகலாம். இந்த பென்சீன் ரிங் இந்த C+1 ரெசனன்ஸ் இருக்கு, இது இதோட ரெசனன்ஸ்ல இருக்கு, இந்த மைனஸ் சார்ஜோட ரெசனன்ஸ் இருக்கு. ஸோ அப்ப இது வந்து மோர் ஸ்டெபிளைஸ்ட். ஸோ அப்ப இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ஃபார்ம் ஆகும். ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆல்டால் ப்ராடக்டோ ஆல்டால் கண்டென்சேஷன் ப்ராடக்டோ இப்போ கண்டுபிடிக்கணும். அதுதான் வந்து இந்த கொஸ்டினோட ஹோல் பாயிண்டே. சரியா? ஸோ இப்போ நோட், அதான் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட் என்ன அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த ஆல்டால் கண்டென்சேஷன் ப்ராடக்ட் வரணும் அப்படின்னா நீங்க வந்து NaOH யூஸ் பண்ணி பண்ணலாம். அதாவது வந்து NaOHன்றது ஒரு ஸ்ட்ராங் பேஸ். கரெக்டா? நீங்க ஸ்ட்ராங் பேஸ் போட்டீங்க அப்படின்னா டைரக்டா அது என்ன பண்ணும் அப்படின்னா ஆல்டால் கண்டென்சேஷன் ப்ராடக்ட்ல தான் போய் நிற்கும். ஆல்டால் ப்ராடக்ட் நீங்க ஐசோலேட் பண்றது கஷ்டம், ஆல்டால் ப்ராடக்டா எடுக்கிறது கஷ்டம். கரெக்டா? அதாவது வந்து பீட்டா ஹைட்ராக்சி காம்பவுண்ட், எனக்கு வந்து ஆல்டால் ப்ராடக்ட் வேணுமா ஆல்டால் கண்டென்சேஷன் ப்ராடக்ட் வேணுமான்றது, எனக்கு ஆல்டால் கண்டென்சேஷன் ப்ராடக்ட் தான் வேணும் அப்படின்னா நான் NaOH யூஸ் பண்ணா எனக்கு ஆல்டால் கண்டென்சேஷன் ப்ராடக்ட் நிறைய வரும். வேற நான் BaOH ட்வைஸோ இல்லை டைல்யூட் NaOHஓ யூஸ் பண்ணேன் அப்படின்னா நமக்கு வந்து ஆல்டால் ப்ராடக்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன் அப்படின்னா பேரியம் ஹைட்ராக்சைடோ இல்லை டைல்யூட்டா இருக்கிற NaOHஓ என்ன பண்ணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா தான் பேஸ் கொடுக்கும், அதாவது வந்து கம்மியான அளவுல தான் பேஸ் கொடுக்கும். அதனால உங்களுக்கு வந்து ஆல்டால் ப்ராடக்ட் ஆல்டால் கண்டென்சேஷன் ப்ராடக்டா டக்குன்னு மாறாது. அதனால நமக்கு ஆல்டால் ப்ராடக்டை ஐசோலேட் பண்றது ஈஸி. ஸோ இப்போ அடுத்து ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கொஸ்டின்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ட்ரிக் வந்து செம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நீங்கள் வந்து ஹோல் மெக்கானிசம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் போடுறது. இதில் இப்போ நான் வந்து என் ட்ரிக் யூஸ் பண்ணேன் அப்படின்னா நான் வந்து ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஆல்ஃபா கார்பன்ல இருக்கிற இதுலேருந்து நான் வந்து இந்த கார்பனுக்கு டபுள் பாண்ட் போடணும், இந்த ஆக்சிஜன் எடுத்துடணும், இந்த கார்பன்ல இருக்கிற 2 ஹைட்ரஜனை நான் எடுத்துடணும். கரெக்டா? ஸோ அப்போ என் ப்ராடக்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா இதுதான் என் ப்ராடக்ட். எல்லாருக்கும் வந்திருக்கா? இல்லாட்டினா ட்ரிக்கை இன்னொரு தடவை பார்த்துட்டு இதை போட ட்ரை பண்ணுங்க. சரியா?
போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதோட ஆன்சர் வந்துடும். ஸோ இப்போ இந்த ட்ரிக்கை வச்சு நம்ம இதை கண்டுபிடிச்சதுனால எவ்வளோ வேகமாக போட்டிருக்கோம் பாருங்க. அதுக்கப்புறமா அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் பை எலக்ட்ரான்ஸ் பிரசன்ட் இன் த ப்ராடக்ட். ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட்ல எவ்வளோ பை எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த இதில் வந்து ஒரு பை பாண்ட் இருக்கு, இங்கே ஒரு பை பாண்ட் இருக்கு. ஸோ 2 பை பாண்ட்ஸ் இருக்கு, அப்பனா 4 பை எலக்ட்ரான் இருக்கு. ஓகேவா? ஸோ ஆன்சர் 4. இன்னொரு முக்கியமான விஷயம், ஏன் நான் ஆல்டால் கண்டென்சேஷன் ப்ராடக்ட் போட்டேன், ஏன் ஆல்டால் ப்ராடக்ட் போடல? ஆல்டால் போட்டிருக்கலாம்ல, ஏன் ஆல்டால் கண்டென்சேஷன் ப்ராடக்ட் போட்டேன்? ஏன் அப்படின்னா இங்கே ஹீட் கொடுத்துருக்காங்க. கரெக்டா? நம்ம ஆல்டால் ப்ராடக்ட்லேருந்து ஆல்டால் கண்டென்சேஷன் ப்ராடக்ட்டுக்கு நமக்கு தேவை என்ன? ஹீட்டும் OH மைனஸும். அதில் அவங்க ஹீட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அவங்க என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஆல்டால் கண்டென்சேஷன் ப்ராடக்ட் தான் மேஜர் ப்ராடக்ட் அப்படின்னு அர்த்தம். சரியா? இது வந்து ஒரு மெயின்ஸ் 2022 கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா இதுவும் வந்து ஒரு ஆல்டால் கொஸ்டின் தான். பட் ஆனால் இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைல்யூட் NaOH போட்டு நமக்கு ஆல்டால் ப்ராடக்ட் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? கொஸ்டின்லேருந்து படிச்சா உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? ஃபர்ஸ்ட் ஆல்டால் கண்டுபிடிக்க சொல்லி அதுக்கப்புறமா ஹீட் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதுக்கப்புறமா ஹீட் கொடுத்தா ஒய் தான் வந்து என்னது? ஆல்டால் கண்டென்சேஷன் ப்ராடக்ட். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆல்டால் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும், அதுதான் எக்ஸ். ஒய் தான் நமக்கு என்னது அப்படின்னா ஹீட் பண்ணி ஆல்டால் கண்டென்சேஷன் ப்ராடக்ட். பட் நம்ம ட்ரிக் படி நம்ம ட்ரிக் படியே நம்ம போவோம். ஸோ இப்போ நம்மளோட ட்ரிக் படி போட்டால் இந்த ஆக்சிஜன் எடுத்துட்டு இதுல இருக்கிற இந்த ஹைட்ரஜன் எடுத்துட்டு இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணும். கரெக்டா? ஸோ இப்போ ஆல்டால் கண்டென்சேஷன் ப்ராடக்ட் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நம்ம ட்ரிக் வச்சு. ஸோ இதுதான் வந்து ஒய். கரெக்டா? ஏன்னா ஆல்டால் கண்டென்சேஷன் ப்ராடக்ட் வந்து ஒய். ஸோ இதுதான் அது. ஸோ இப்போ நம்ம ஆல்டால் ப்ராடக்ட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பீட்டா கார்பன்ல இந்த டபுள் பாண்டை எடுத்துட்டு பீட்டா கார்பன்ல OH குரூப் போடும். கரெக்டா? ஸோ இப்போ வந்து இதுல இருந்து ஆல்பா கார்பன் இது, பீட்டா கார்பன் இது. ஸோ இப்போ இது ஆல்டால் ப்ராடக்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல OH வரும். ஸோ இதுதான் வந்து என்னது அப்படின்னா எக்ஸ். இது வந்து ஆல்டால் ப்ராடக்ட். சரியா? ஸோ இப்போ ட்ரிக்ஸ் வச்சு நிறைய கொஸ்டின் போடுங்க. ஸோ தட் உங்களால வந்து ஈஸியா வந்து எக்ஸாம்ஸ்ல ஃபாஸ்டா போடணும். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரெட்ரோ சிந்தசிஸ் ஆஃப் ஆல்டால் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னது அப்படின்னா சும்மா பேர் தான் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும். இது பேசிக்கலி என்னது அப்படின்னா நமக்கு வந்து ஆல்டால் ப்ராடக்டை கொடுத்துட்டு ஆல்டால் கண்டென்சேஷன் ப்ராடக்டை கொடுத்துட்டு எந்த ரியாக்டன்ட்ல இருந்து இந்த ப்ராடக்ட் வந்திருக்குன்னு கேட்டா எப்படி பண்றது? ஸோ இப்போ பேசிக்கலி ரிவர்ஸ் ப்ராசஸ் எப்படி பண்றது? நிறைய இடங்கள்ல மெயின்ஸ்லயோ அட்வான்ஸ்லயோ உங்கள்கிட்ட எப்படி கேட்பாங்க அப்படின்னா எக்ஸ் பிளஸ் ஒய் கிவ்ஸ் இந்த காம்பவுண்டு CH3 C டபுள் பாண்டோ CH டபுள் பாண்ட் CCH3. ஸோ இப்போ ஃபைண்ட் எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு கேட்பாங்க. எக்ஸும் ஒய் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இப்படி கேட்குறப்போ நமக்கு என்னன்னா இது ஆல்டால் ப்ராடக்ட்னு தெரியும். ஏன் அப்படின்னா இது ஆல்பா கார்பன், இது பீட்டா கார்பன். கரெக்டா? ஆல்பாக்கும் பீட்டாக்கும் நடுவில் ஒரு அன்சாச்சுரேஷன் இருக்கு, கார்போனில் காம்பவுண்ட். ஸோ ஆல்பா பீட்டா அன்சாச்சுரேட்டட் கார்போனில் காம்பவுண்ட்ன்றது ஒரு ஆல்டால் ப்ராடக்ட். இங்கே ரியேஜென்ட்டும் நமக்கு கொடுத்துருவாங்க NaOH. ஸோ கண்டிப்பா அங்கே ஆல்டால் கண்டென்சேஷன் தான் நடந்திருக்கு. பட் ஆனால் நமக்கு எக்ஸும் ஒய்யும் எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியணும்ல. அதுக்கு ஒரு ட்ரிக் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸி. அந்த ட்ரிக்கும் நம்ம வந்து எப்படி ஒரு ஆக்சிஜனையும் 2 ஹைட்ரஜனையும் எடுத்துட்டு டபுள் பாண்ட் போட்டோமோ அதே மாதிரி இப்போ டபுள் பாண்டை உடச்சிட்டு ஒரு ஆக்சிஜனும் 2 ஹைட்ரஜனையும் போட போறோம். அதுதான் எப்படின்னு பார்க்க போறோம். ஸோ பேசிக்கலி இந்த மாலிக்யூலை நம்மள்ட்ட கொடுத்துட்டாங்க. இதை நம்ம வந்து ரெட்ரோ ஆல்டால் பண்ணி பழைய ப்ராடக்ட் எங்கேருந்து எந்த ரியாக்டன்ட்லேருந்து இது வந்தது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்ல. இந்த பாண்டை உடைச்சிட்டு இந்த சைட்ல டபுள் பாண்டோவும் இங்க வந்து 2 ஹைட்ரஜனும் போட்டா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எந்த சைட்ல டபுள் பாண்டோ போடணும் எந்த சைட்ல ஹைட்ரஜன் போடணும்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அது எப்படி அப்படின்னா சிம்பிள். எந்த சைட்ல டபுள் பாண்டோ இந்த பாண்டை உடைக்கிறேன். சரியா? இப்போ இந்த பாண்டை உடைச்சதுக்கு அப்புறமா ரைட் சைடும் பார்க்குறேன், லெஃப்ட் சைடும் பார்க்குறேன். ஓகேவா? லெஃப்ட் சைட்ல பார்த்தேன் அப்படின்னா ஆல்ரெடி ஒரு C டபுள் பாண்டோ இருக்கு. அப்பனா நான் ரைட் சைட்ல தான் நான் என்ன பண்ணணும்? இந்த பாண்டை உடச்சிட்டு இங்கே டபுள் பாண்டோ போடணும். அதே லெஃப்ட் சைட்ல வந்து நான் என்ன பண்ணணும்னா இந்த ஹைட்ரஜனை பேலன்ஸ் பண்றதுக்கு இன்னொரு 2 ஹைட்ரஜன் போடணும். ஓகேவா? ஸோ இப்போ இதை ரெட்ரோ ஆல்டோல் பண்ணோம் அப்படின்னா CH3 C டபுள் பாண்டோ CH3 வந்துடும் ஒரு மாலிக்யூல். இன்னொரு மாலிக்யூல் என்ன அப்படின்னா C இந்த டபுள் பாண்டோ உடைச்சதுனால இந்த சைட்ல என்னது C டபுள் பாண்டோ இல்லை. அப்போ அங்கே C டபுள் பாண்டோ போட்டுட்டு இங்கே 2 CH3யும் அதே மாதிரி வச்சிடணும். ஸோ இப்போ பேசிக்கலி 2 அசிட்டோன் மாலிக்யூல்குள்ள ஆல்டால் பண்றப்போ இது வந்திருக்கு. 2 அசிட்டோன் மாலிக்யூல்குள்ள ஆல்டால் பண்ணப்போ இந்த மாலிக்யூல் வந்திருக்கு நமக்கு.
அப்ப அது ரெட்ரோ ஆல்டால், அதாவது எதுலேருந்து வந்ததுன்னு கேட்டா நம்ம 2 அசிட்டோன் மாலிக்யூல்னு கண்டுபிடிக்கிறோம். பேசிக்கலி அவ்வளவுதான். இதோட ரிவர்ஸ் ப்ராசஸ் பார்க்குறோம். ஆல்டால் கண்டென்சேஷனோட ரிவர்ஸ் ப்ராசஸ் என்ன அப்படின்றத இப்ப நம்ம கத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கு நம்மள ரெட்ரோ ஆல்டால் பண்ண சொல்றாங்க. ஸோ நமக்கு தெரியும் சிம்பிள், இந்த டபுள் பாண்டை உடைக்கிறோம், எந்த பக்கம் டபுள் பாண்டோ இல்லைன்னு பார்க்குறோம். இந்த சைடில் டபுள் பாண்டோ இல்லை, அதனால இந்த பாண்ட்ல இங்கே ஆக்சிஜன் போடுறோம், இங்கே 2 ஹைட்ரஜனை போடுறோம். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ இப்போ இதை உடைச்சதுல நமக்கு லெஃப்ட் சைடில் டபுள் பாண்டோ இல்லை, அதனால ஒரு கார்பன் அந்த இதை டபுள் பாண்டை உடைச்சிட்டு ஒரு டபுள் பாண்டோ போட்டுரும், ஒரு ஹைட்ரஜன் அப்படியே இருக்கு. இன்னொரு மாலிக்யூல் என்ன அப்படின்னா லெஃப்ட் சைடில் இருக்கு, சாரி ரைட் சைடில் இருக்கிற மாலிக்யூல் ஒரு சி டபுள் பாண்டோ இருக்கு, அதுக்கப்புறமா இருக்கிற கார்பன்ல ஒரு ஹைட்ரஜன் ஆல்ரெடி இருந்தது, இப்போ இன்னும் 2 ஹைட்ரஜன் ஆட் பண்ணி CH3 வந்தது. ஸோ அப்போ இந்த 2 மாலிக்யூலுக்கு நடுவில் தான் என்ன நடந்திருக்கு, ஆல்டால் நடந்து இந்த மாலிக்யூல் வந்திருக்கு. ஸோ இப்போ இது என்ன மாலிக்யூல் அப்படின்னா பென்சால்டிஹைட். இது என்ன மாலிக்யூல்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னா இது என்னது, அசிட்டோஃபினோ. நான் ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்றேன், இது எல்லாத்தோட காமன் நேமும் ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணுங்க, சரியா? ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்ட்ரா மாலிகுலார் ஆல்டால் கண்டென்சேஷன் அப்படின்னு பார்க்க போறோம். அதாவது இப்போவே நம்ம பார்த்த ஆல்டால் கண்டென்சேஷன்லாம் எப்படி போச்சு அப்படின்னா 2 மாலிக்யூல் இருந்தது, அந்த 2 மாலிக்யூலுக்கு ஆல்டால் கண்டென்சேஷன் பண்ணி ஒரு மாலிக்யூல் வந்தது. கரெக்டா? இப்போ இன்ட்ரா மாலிகுலார் ஆல்டால் கண்டென்சேஷன் அப்படின்னா ஒரே மாலிக்யூலுக்குள்ளேயே ஆல்டால் நடக்கும். அந்த ஆல்டால் எப்படி நடக்குது, அதுக்கான ரூல்ஸ் என்ன, அது எப்படி பண்ணணும் அப்படின்றதான் வந்து நம்ம எதில் பார்க்க போறோம் அப்படின்னா இன்ட்ரா மாலிகுலார் ஆல்டால் கண்டென்சேஷன்ல பார்க்க போறோம். சரியா? என்னென்ன ரூல்ஸ் அப்படின்னா ஆல்வேஸ் ஃபார்ம் மோர் ஸ்டேபிள் ரிங். சரியா? அதாவது ஒரு ரிங் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அந்த ரிங் வந்து ஸ்டேபிளா இருக்கிற ரிங்கா இருந்தா மட்டும்தான் அது ஃபார்ம் ஆகும். கரெக்டா? ஸோ அதுல என்ன அப்படின்னா 6 மெம்பர் ரிங் வந்து 5 and 7 மெம்பர் ரிங்கோட ஸ்டேபிளா இருக்கும். 3 and 4 மெம்பர் ரிங் ஃபார்ம் ஆகுறது வந்து ரொம்ப ரொம்ப ரேர். சரியா? ரொம்ப ரொம்ப ரேரான கேசஸ்ல மட்டும்தான் 3 and 4 மெம்பர் ரிங் ஃபார்ம் ஆகும். அதே 6 மெம்பர் ரிங், 5 மெம்பர் ரிங், 7 மெம்பர் ரிங் வந்து நிறைய இடங்கள்ல ஃபார்ம் ஆகும். பட் அதுலயும் 6 மெம்பர் ரிங் ஃபார்ம் பண்றது வந்து 5 மெம்பர் அண்ட் 7 மெம்பரோட பெட்டர், அதாவது ஸ்டேபிள். ஓகேவா? கடைசி பாயிண்ட் என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட், ஒரு மாலிக்யூல்ல ஆல்டிஹைடும் இருக்கு, கீட்டோனும் இருக்கு. சரியா? அப்படின்னா எப்பவுமே வந்து கீட்டோன்ல இருந்து ஆல்டிஹைடுக்கு தான் நம்ம அட்டாக் பண்ணணும். ஓகேவா? கீட்டோன்ல இருந்து ஆல்டிஹைடுக்கு தான் நம்ம அட்டாக் பண்ணணும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம கடைசி பாயிண்ட்ல பார்த்த மாதிரியே இதுல என்ன இருக்கு அப்படின்னா ஒரே மாலிக்யூல்லையே கீட்டோனும் இருக்கு, ஆல்டிஹைடும் இருக்கு. கரெக்டா? கடைசி பாயிண்ட்ல என்ன பார்த்தோம், கீட்டோன்ல இருந்து ஆல்டிஹைடுக்கு தான் அட்டாக் பண்ணணும். ஓகேவா? இப்போ எனக்கு இதுதான் கீட்டோனு, இது வந்து ஆல்டிஹைட். கரெக்டா? இப்போ நான் வந்து கீட்டோன்ல இருந்து ஆல்டிஹைடுக்கு அட்டாக் பண்ண போறேன். ஸோ இந்த கார்பன்ல இருந்தும் நான் அட்டாக் பண்ணலாம், இந்த கார்பன்ல இருந்தும் நான் அட்டாக் பண்ணலாம். ஏன்னா இந்த கார்பன்லயும் மைனஸ் சார்ஜ் ஃபார்ம் ஆக சான்ஸ் இருக்கு, இந்த கார்பன்லயும் மைனஸ் சார்ஜ் ஃபார்ம் ஆக சான்ஸ் இருக்கு. கரெக்டா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இங்கேருந்து அட்டாக் பண்ணா எத்தனை மெம்பர் ரிங் ஃபார்ம் ஆகுது, இங்கேருந்து அட்டாக் பண்ணா எத்தனை மெம்பர் ரிங் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்க்க போறேன். சரியா? பாத்தீங்க அப்படின்னா இங்கேருந்து ஃபார்ம் பண்ணா 1 2 3 4 5 6 மெம்பர் ரிங் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? ஸோ அதே நான் வந்து இந்த கார்பன்ல இருந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ண அப்படின்னா 1 2 3 4 மெம்பர் ரிங் ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ நான் 6 மெம்பர் ரிங் ஃபார்ம் பண்ணுமா 4 மெம்பர் ரிங் ஃபார்ம் பண்ணுமா? ஆப்வியஸா 6 மெம்பர் ரிங் தான் ஃபார்ம். சரியா? ஸோ இப்போ இந்த மாதிரியான ரிங் ஃபார்ம் பண்றப்ப எப்பவுமே நம்பர் பண்ணிக்கிறது பெட்டர். சரியா? நம்பர் பண்ணா நம்ம வந்து வரைகிறப்போ அந்த ரிங்கை வரைகிறப்ப மிஸ்டேக் பண்ண மாட்டோம். ஓகேவா? இப்போ இந்த 6 மெம்பர் ரிங் ஃபார்ம் ஆக போகுது, அப்போனா நான் வந்து ஒரு 6 மெம்பர் ரிங் வரைஞ்சிருக்கேன். ஓகேவா? வரைஞ்சி முடிச்சுட்டு எனக்கு தெரியும் இது வந்து இங்க அட்டாக் பண்ணுச்சு அப்படின்னா இந்த டபுள் பாண்டோ போயிடும். கரெக்டா? இந்த டபுள் பாண்டோ போயிடும், இதுல இருந்து 2 ஹைட்ரஜன் போயிடும், இந்த 2 ஹைட்ரஜன் போயிடும், இங்க இருக்கிற டபுள் பாண்டோ போயிட்டு இந்த 6th கார்பனுக்கும் இந்த 1st கார்பனுக்கும் நடுவில் நான் என்ன போடணும், டபுள் பாண்ட் போடணும். இதான ட்ரிக்கு. ஸோ இப்போ அந்த ட்ரிக் படி நான் வந்து என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் இதை நம்பர் பண்ணிட்டேன். 1 2 3 4 5 6 நம்பர் பண்ணிடுறேன். சரியா? இப்போ எனக்கு செகண்ட் கார்பன்ல டபுள் பாண்டோ இருக்கு, அதே மாதிரி 1 செகண்ட் கார்பன்ல நான் டபுள் பாண்டோ போட்டுறேன். அதே மாதிரி 1st கார்பனுக்கும் 6th கார்பனுக்கும் நடுவில் எனக்கு என்ன இருக்கு, ஒரு டபுள் பாண்ட் வரப்போகுது. ஸோ 1st கார்பனுக்கும் 6th கார்பனுக்கும் நடுவில் நான் என்ன பண்றேன், டபுள் பாண்ட் போட்டுறேன். அப்போ என்னோட ஃபைனல் ப்ராடக்ட் வந்து
இப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ புரியுதா? பேசிக்கலி நான் என்ன சாதாரணமா ஆல்டால் பண்றப்போ பண்ணணும், அதை தான் இன்ட்ராமாலிகுலர் ஆல்டாலையும் பண்ண போறேன். பட் நான் வந்து 6 மெம்பர் ரிங் ஃபார்ம் பண்ண போறேனா, 4 மெம்பர் ரிங் ஃபார்ம் பண்ண போறேனா, 5 மெம்பர் ரிங் ஃபார்ம் பண்ண போறேனா, அதை மட்டும் தான் நான் முடிவு பண்ணணும். ஸோ இப்போ இதுல வந்து மோஸ்டா நம்ம பண்ற தப்பு எதுல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நம்பரிங் கரெக்டா பண்ணிட்டு அந்த நம்பரிங்கை வந்து இந்த ரிங்ல கரெக்டா ரீப்ரொடியூஸ் பண்ணணும். ஓகேவா? எந்த இடத்துல டபுள் பாண்டோ இருந்ததோ அந்த இடத்துல டபுள் பாண்டோ போடணும், எந்த இடத்துல டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆக போதோ அந்த இடத்துல டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணணும். அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான பார்ட். அதே மாதிரி போன ஆல்டால்ல பார்த்த மாதிரியே தான் இங்கேயும். இப்போ நான் இதுல ஆல்டால் கண்டென்சேஷன் ப்ராடக்ட் பண்ணிட்டேன். அது வந்து ஆல்பா பீட்டா அன்சாச்சுரேட்டட் கார்போனில் காம்பவுண்ட். இப்போ எனக்கு ஆல்டால் ப்ராடக்ட் வேணும்னா ஒன்றும் இல்லை, அந்த டபுள் பாண்டை உடச்சிட்டு நம்ம என்ன பண்ணணும், பீட்டா கார்பன்ல ஒரு OH போட்டுரும். ஸோ போட்டோம் அப்படின்னா நமக்கு என்னது, இது ஆல்பா இது பீட்டா. ஸோ பீட்டா கார்பன்ல நான் OH போட்டேன் அப்படின்னா ஸோ அல்டிமேட்லி எனக்கு என்ன ஃபார்ம் ஆயிடுது அப்படின்னா ஒரு ஆல்டால் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிடுது. ஓகே. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள், இந்த எக்ஸாம்பிளை நீங்களே போட ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா என்னோட எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. சரியா? ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இந்த சைடில் ஒரு ஆல்டிஹைட் இருக்கு, இங்கே வந்து ஒரு கீட்டோன் இருக்கு. ஸோ இப்போ நான் நம்பர் பண்ணி பார்க்க போகிறேன். 1 2 3 4 5 6 7 மெம்பர் ரிங் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ ஒருவேளை நான் இந்த சைட்லேருந்து ஃபார்ம் பண்ணேன், 1 2 3 4 5 மெம்பர் ரிங் ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ நான் 6 மெம்பர் ரிங் 7 மெம்பர் ரிங் ஃபார்ம் பண்ண போறேன்னா 5 மெம்பர் ரிங் ஃபார்ம் பண்ண போறேன்னா அப்படின்றது வந்து இப்போ வந்து என்ன ஆகுது, ஒரு டவுட் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த கொஸ்டின்ல நம்ம வந்து 5 மெம்பர் ரிங் ஃபார்ம் பண்றோமா இல்லை 7 மெம்பர் ரிங் ஃபார்ம் பண்றோமான்னு ஒரு டவுட் இருந்தது. கரெக்டா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, அடுத்தது அதுல ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். ஸோ இப்போ இது வந்து இந்த மெயின்ஸ் கொஸ்டின்ல வந்து ஆப்ஷன்ஸ் என்ன இருந்ததுன்னா 4 ஆப்ஷனுமே வந்து 5 மெம்பர் ரிங் தான் இருந்தது. ஸோ நம்ம இப்போ 5 மெம்பர் ரிங் தான் ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ 5 மெம்பர் ரிங் ஃபார்ம் பண்றதுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் பண்றேன். ஓகேவா? ஸோ நம்பர் பண்ணேன் அப்படின்னா 1, இது வந்து 2, இது வந்து 3rd கார்பன், இது வந்து 4th கார்பன், இது வந்து என்னது 5th கார்பன். ஓகேவா? ஸோ அப்போ இதை 1 2 3 4 5 நம்பர் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 5 மெம்பர் ரிங் ஃபார்ம் வரையணும். வரைஞ்சு அதையும் நம்பர் பண்ணிக்கணும். 2 3 4 5. சரியா? இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் கார்பன்ல எனக்கு என்ன இருக்குன்னா ஒரு C டபுள் பாண்டோ CH3 இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் கார்பன்ல C டபுள் பாண்டோ CH3 இருக்கு. சரியா? அதுக்கப்புறமா எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் கார்பனுக்கும் 5th கார்பனுக்கும் நடுவில் என்ன ஆக போகுது அப்படின்னா ஒரு டபுள் பாண்ட் கிரியேட் ஆக போகுது. அதுக்கப்புறமா இதுல இருக்கிற 2 ஹைட்ரஜன் போயிடும். அப்ப ஃபர்ஸ்ட் கார்பனுக்கும் 5th கார்பனுக்கும் நடுவில் எனக்கு வந்து என்ன ஆகுது, ஒரு டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. சரியா? இந்த ஃபர்ஸ்ட் கார்பனுக்கும் 5th கார்பனுக்கும் நடுவில் ஒரு டபுள் பாண்ட் கிரியேட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து என்னோட ஃபைனல் ப்ராடக்ட், ஆல்பா பீட்டா அன்சாச்சுரேட்டட் கார்பனைல் காம்பவுண்ட். ஓகேவா? ஸோ இதில் ஹீட் கொடுத்துருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா ஆல்டால் கண்டென்சேஷன் ப்ராடக்ட்லேயே நிறுத்திடுறோம். ஓகேவா? ஆல்டால் ப்ராடக்ட் நம்ம வரையல. அடுத்த கொஸ்டின், இதுவும் ஒரு மெயின்ஸ் 2019 கொஸ்டின். சரியா? இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இதுவும் வந்து ஃபர்ஸ்ட் ஆல்டால் ப்ராடக்ட் கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறமா ஆல்டால் கண்டென்சேஷன் ப்ராடக்ட் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஆல்டால் ப்ராடக்ட் பொறுத்தவரையில நீங்க இந்த கொஸ்டின் ஆக்சுவலா வந்து ரொம்ப ஈஸியா ஆப்ஷன் எலிமினேஷன் வச்சே போடலாம். எத்தனை பேர் இப்போ பாஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க எப்படி நம்ம ஆப்ஷன் எலிமினேஷன் வச்சு போடலாம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஸோ இப்போ எப்படி ஆப்ஷன் எலிமினேஷன் வச்சு போடலாம் அப்படின்னா, ஆல்டால் ப்ராடக்ட் நமக்கு தெரியும் பீட்டா ஹைட்ராக்சி கார்போனில் காம்பவுண்ட் இருக்கணும். கரெக்டா? பி பொறுத்தவரையில ஆல்டால் கண்டென்சேஷன் பொறுத்தவரையும் ஆல்பா பீட்டா அன்சாச்சுரேட்டட் கார்போனில் காம்பவுண்ட் இருக்கணும். ஓகேவா? இது ரெண்டும் நமக்கு தெரியும். ஆல்டால்னா பீட்டா ஹைட்ராக்சி காம்பவுண்ட் தான் இருக்கணும். அதே மாதிரி ஆல்டால் கண்டென்சேஷன் ப்ராடக்ட்னா ஆல்பா பீட்டா அன்சாச்சுரேட்டட் தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நான் எல்லா ஆப்ஷன்லையும் செக் பண்ணி பார்க்குறேன். இதுல வந்து ஆல்பா, இதுல வந்து பீட்டா. ஸோ ஆல்டால் கரெக்டா இருக்கு. இதுல வந்து இது வந்து ஆல்பா கார்பன், இது பீட்டா கார்பன், இது அன்சாச்சுரேட்டடும் கரெக்டா இருக்கு. அப்பனா ஏ வந்து கரெக்டா இருக்கு. பி பொறுத்தவரையும் ஆல்பா பீட்டால ஹைட்ராக்சி இருக்கு, ஆனா இதுல ஆல்பா பீட்டா பீட்டாக்கும் காமாக்கும் நடுவில் இருக்கு. அப்பனா இது வந்து தப்பான ஆப்ஷன். தேர்ட் ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா இதுல ஆல்பா கார்பன் இது, பீட்டா கார்பன் இது. ஸோ பீட்டால ஹைட்ராக்சி இருக்கு, இதுல வந்து என்னது ஆல்பா, பீட்டால வந்து என்னது அன்சாச்சுரேஷனே இல்லை. ஸோ இதுவும் தப்பு. ஸோ அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இது ஆல்பா கார்பனு,
இது பீட்டா கார்பன், இது காமா கார்பன். ஸோ காமாக்கும் பீட்டாக்கும் நடுவில் இருக்கு. ஸோ இதுவும் தப்பு. ஸோ இப்போ வெறும்னே உங்களுக்கு ஆல்டால் கண்டென்சேஷன் ப்ராடக்ட் வரப்போகுது. அந்த ப்ராடக்ட் ஆல்பா பீட்டா அன்சாச்சுரேட்டட் கார்பன், அதுதான் கார்பனில் காம்பவுண்ட் தான் வரப்போகுதுன்னு தெரிஞ்சாலே இந்த கொஸ்டின் என்ன பண்ணிடலாம், சால்வ் பண்ணிடலாம். நீங்க இதுக்கு உட்காந்து இதை இன்ட்ராமாலிகுலர் ஆல்டால் ஃபுல்லா பண்ணணும்னு அவசியமே. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோன்னே ஆப்ஷன் வச்சு கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. முடியல அப்படின்னா நீங்க அடுத்தது திருப்பி போட்டு பாருங்க. சரியா? ஸோ இப்போ இந்த கொஸ்டினையும் நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஆக்சுவல் மெத்தட்லயும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? நல்ல ப்ராக்டிஸா இருக்கும். ஸோ நம்ம இதோட வந்து ஆல்டால் கண்டென்சேஷன் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஒருவேளை யாருக்காவது இந்த இது வரல, அதாவது எப்படி இந்த ஆல்டால் கண்டென்சேஷன் இன்ட்ராமாலிகுலர் பண்ண வரல அப்படின்னா ஒன்ஸ் அகைன் ரூல்ஸை வந்து திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து பாருங்க. பார்த்துட்டு திருப்பி இந்த எக்ஸாம்பிள்ஸையும் பார்த்துட்டு இதை போட ட்ரை பண்ணுங்க. உங்களால் இந்த ஏ ஆப்ஷன் என்ன பண்ண முடியும், ஆக்சுவல் மெத்தட்லேயே உங்களால் போட முடியும். சரியா? ஓகே கைஸ், தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.